ஆண்டிமுத்து மகன் ராசா. ஏயா உனக்கு என்னதாயா பிரச்சனை? உனக்கும் சரி திமுக கட்சியில் இருக்கிற நிறையா பேர்த்துக்கு என்னதான் பிரச்சனை? ஏதாவது பைத்தியங்க இது பிடிச்சி போச்சா தோத்த அந்த காரணத்தினால? உங்களுடைய கட்சியில் இத்தனை பக்கம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல், ஆட்சியவே இழந்திருக்கிறீங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இதர கட்சிகள் தாவேகாக்கு ஆதரவு கொடுத்ததை தான் உங்களுக்கு விமர்சனமாகப்படுமா? மேடை ஏறினாலே சிறுத்தைகள் சொப்பனம் மாதிரி எங்களைத்தான் விமர்சனம் செய்கிறது இந்த ராசா. அவர்களுடைய கட்சிக்கு உரிமை இருக்கிறது, முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அமைச்சராகவும் சரி, ஆதரவு கொடுக்கறதும் சரி, எங்களுடைய நிலைப்பாடு அது. நீ எங்களுக்கு சொல்ல வேணாம் அட்வைஸ்லாம், புரியுதா? எங்களுடைய பேச்சை நீ எதுக்கே எடுக்கிற ஆண்டிமுத்து ராசா அவர்களே? அப்போ நான் உங்கள் ஆண்டிமுத்து ராசாவுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தை நாங்களாம் தொடரட்டுமா, பேசலாமா? 2G வழக்கை பற்றி பேசட்டா? ஒவ்வொரு சிறுத்தைகளும் எச்சரிக்கிற ஆண்டிமுத்து மகன் ராசாவுக்கு, உன்னை பற்றி பேசுனா நாரி போயிடும். பேசு, கருத்தியல் ரீதியாக பேசு. விடுதலை சிறுத்தைகள் பற்றி, அவங்க செய்த ஊழலை பற்றி ஏதாச்சும் இருந்தால் பேசு. எதுவுமே இல்லாமல் வெறுமன விமர்சனம் என்ன இது? அதான் சட்டமன்ற சபையில் பார்த்தோமே, விஜய் போட்டு பொழந்து தள்ளிட்டார். எந்திரிச்சு அப்படியே ஓடுறானுங்க கொடுன்னு. வெக்கமா இல்லை? விஜய் பேசுறாரு, உனக்கு தெம்பு திராணி இருந்தா பதில் கொடுத்துட்டு போகணும். எந்திரிச்சு ஓடுறீங்க. அப்போ இந்த விமர்சனத்தை பற்றிலாம் ராசா, ஆண்டிமுத்து மகன் ராசா பேச மாட்டான். அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கு ஆண்டிமுத்து மகன் ராசா அவர்களே. இந்த 2G வழக்கை பற்றி எடுத்து பார்த்தா எத்தனை ஊழல், எத்தனை கோடி ஊழல்! இதெல்லாம் நிறுத்திக்க. இது உன்னே தோன்ற மாதிரி தான் இருக்குது. உன்னை தோண்ட நீ தான் நாத்தங்கண்டு போவ. அதனால் இதோட நிப்பாட்டிக்க.